ஏய், என் பிள்ளை கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்தினேன்னு பார்த்தல்ல? ஆ? என்ன நினச்சிக்கிட்ட? நீ எல்லாம் சவால் விட்டு என் பிள்ளைய உடைய கல்யாணத்தை நிறுத்துவேன் பாத்தியா? எப்படி உன்னை ரூம்குள்ள அடைச்சு போட்டு என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சேன்னு? ஆ? இங்க யாரு என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவளை அம்புட்டு தான் சொல்லிட்டேன். இங்க பாரு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. நீ அதே மாதிரி இத்தனை நாள் பண்ண திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பனோட சொத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்ட. நான் பொறுமையா போனேன். ஆனா இந்த தடவை என் பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்தை நீ திருடிட்டல்ல. என் வயிறறிஞ்சு சொல்றேன்டா, என் பெத்த வயிறறிஞ்சு சொல்றேன். உன் குடும்பம் பாரு என்ன அடிக்க ஆளாக போறீங்க. இவ்வளவு இதுங்க அடிச்சு நம்ம அந்த பாவத்தை ஏத்துக்கணும். நல்லவங்க சாபமே பழிக்க மாட்டேங்குது. இவ சாபம்லாம் நமக்கு என்ன பழிக்கவா போகுது? விடுங்கங்க. ஏய், தொலைச்சு கட்டுப்பிடிப்பேன் பாத்துக்க. என் பிள்ளைக்கோ என் குடும்பத்துக்கும் அந்த சாபம் விட்டுக்கிட்டு இருந்த அம்புட்டு தான் சொல்லிட்டேன். நீ வேணான்னு தானே போன, இப்ப என்ன புதுசா சொத்து கித்துன்னு? இங்க பாரு, என் அப்பா எனக்காக கொடுத்த சொத்தையும் நீ இப்படி களவாடுன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. இத்தனை நாளா நீ என்கிட்ட அன்பா இருந்த மாதிரி நடிச்சியா? என்ன உன் மேல வெறுமையா அன்பு கட்டுவீங்க நினைக்கிறியா? ஆயிரம் தான் உனக்கும் எனக்கும் ஒரே அப்பனா இருந்தாலும் உன் அம்மா வேற, என் அம்மா வேற, நீ வேற, நான் வேற. நீ அந்த மாதிரி நினைச்ச, ஆனா நான் ஒரு நாளும் கூட உன்னை வேற யாரும் நினைச்சது கூட கிடையாது. ஆனா நீ இவ்வளவு கேவலமானவனா? ஏய், கேவலமானவன் அப்படி இப்படின்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு இங்க இருந்து போயிரு, இல்ல என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிக்க போற பாரு. என்னைக்குமே பிறந்த பிள்ளைங்க சாபத்தை வாங்கிக்க கூடாது. இன்னைக்கு நான் கண்ணீரும் கம்பளியுமா போறேன். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இந்த சொத்து இது எல்லாத்துக்கும் ஆசைப்படுறல, எல்லாத்தையும் இழந்து நீ நடுத்தருவில் நிக்க போறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அத நான் பாத்துக்குவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. பா. கெட்டவங்க என்னைக்கோ ரொம்ப காலத்துக்கு நல்லா இருந்துட முடியாது. கடவுள் உனக்கு கூலி கொடுப்பான்டா, கூலி கொடுப்பான். இன்னைக்கு இந்த மண்டபத்துல நான் அடிச்சு உதச்சு இம்பிட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாம் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுப்பான்டா, திருப்பி கொடுப்பான். நான் கும்பிடுற தெய்வம் உண்மையா இருந்துச்சுன்னா உனக்கு கூலி கொடுக்கும்டா, கூலி கொடுக்கும். அடியே, இவளை இங்க இருந்து போ சொல்லு, இல்லன்னு வைய அடி உதப்பட்டு தான் போறேன். ஏய், ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போறியா இல்லையாடி? முதல்ல அடி வாங்கினது பத்தலையா? வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்க. இருக்கிற கோவத்துல நல்லா வெளுரோட்டி அனுப்ப போறான். போடி முதல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நீ என்னை வீட்டை விட்டு துரத்துன இதே நிலைமை உனக்கும் வரும், உனக்கும் கண்டிப்பா வரும். அப்ப புரியும் என் வலியும் வேதனையும். அன்னைக்கு நீ விடுற கண்ணீரும் நான் கொடுத்த சாபமா தான் இருக்கும். ஒரு ஏழு உதப்பட்டு சாவ போறியா? மொஹரக்கட்டைய பாரு, மொஹரக்கட்டைய தீஞ்சு போன தோசை மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாத்தியா இதுக்கு? ஏங்க, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம முதல்ல நம்ம புள்ள கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருக்கோம். அவங்க இந்நேரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பாங்க, இனி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த கன்றாவியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்காம வாங்க போலாம். இல்லடி, எப்படி பேசுறான்னு பாத்தியா? நெருப்புன்னு சொன்னா நாக்கு என்ன சுடவா போகுது? விடுங்க. இவளை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். எப்பா எம்மாடி ஆத்தாடி அம்மா, காலத்துக்கு இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு ஆயிடுமோன்னு நினச்சி பயந்து போயிட்டேன். இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ அம்மா, என்ன அடி! ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகுது. எப்பா எம்மாடி எம்மாடி எம்மாடி. என்னண்ணே நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒரு சோறு குழம்பு எதுவும் ரெடி பண்ணலாம்ல? என்னது, சோறு குழம்பு ரெடி பண்றதா? இல்லைண்ணே, அடிப்பட்டு உதப்பட்டு வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நாக்கே செத்து போய் கிடக்குது. நல்ல சோறு கூட இல்லை. அதானே ஒரு நல்ல சோறு குழம்பு தான் ஆக்கலாமேன்னு சொன்னேன். என் வாயில நல்லா வந்துடும். ரெண்டு பொம்பளைங்க இருந்துக்கிட்டு நான் செய்யறதா? ஏனே, நானே நொந்து போய் அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். என்னைய போய் அதை பண்ணு இதை பண்ணுன்றேன். எம்மாடி, என்னால ஒன்றும் செய்ய முடியாதப்பா, என்ன ஆளை விட்டுருங்கப்பா. ஒரு 10 ரூபா காசு இல்லாமல் எவ்வளோ அநியாயம்! சி 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 அவ்வளோ சம்பாதிக்கிறேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு 10,000 ரூபா இல்லை உனக்கு. இந்நேரத்துக்கு அந்த 10,000 இருந்தால் நம்ம நிலமை இப்படி இருந்திருக்குமா? அதே 10,000த்துக்கு மோதிரத்தை வச்சியே ஒரு மோதிரத்தை கவரிங்க போட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்டு என்னையும் உள்ள கொண்டு போய் வச்சிங்களே, மறந்துட்டீங்களோ? இப்பயும் என் பொண்டாட்டி தான் வெளியே எடுத்திருக்கா, அதை முதல்ல மறந்துடாதீங்க. ஆமா ஆமா, பொண்டாட்டின்னு நம்மளும் இத்தனை நாளா ஜெயிலில் கிடந்தோம். ஒரு எட்டு வந்து பார்த்தாலா வச்சாலா? ஒரு வெங்காயமும் கிடையாது. பத்தாம் பேசலாம் பொண்டாட்டின்னு. அதானே, அதெல்லாம் ஒரு ஆளா? இப்போ கூட பாரு, நம்ம வெளியே எடுத்துருக்கோங்களே, வந்து ஒருட்டு பார்ப்போம் வைப்போன்னு ஏதாவது அக்கறை வெங்காயம் இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ தான் பொண்டாட்டியை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கிறேன்.
அடச்சி வாய மூடுங்க ரெண்டு பேரும். என்னடா இப்படி பேசுற? இப்ப கூட என் பொண்டாட்டி போட்ட பிச்சையில தான் 3 பேர் வெளியே வந்திருக்கோம். அதை மறந்துடாதீங்க. எப்ப பார்த்தாலும் அவ நல்லதே செஞ்சாலும் அவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா இப்படி அப்படின்னு அவளை கரிச்சு கொட்டலன்னா உங்க 2 பேருக்கு தூக்கம்ன்றதே வராதுல்ல. என்னண்ணே இப்படி பேசுற? உங்ககிட்ட எல்லாம் வேற எப்படி பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க என்ன? எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டுறது இதே ஒரு பொழப்பு வெங்காயமா இருக்குல்ல உங்க 2 பேத்துக்கிட்டையும். மனுஷனா கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோட இருக்கணும். ஆமாம் ஆமாம், உனக்கு ரொம்ப நன்றி உணர்ச்சி தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் உன் பொண்டாட்டி மேலே உனக்கு ஆசை பாசம் பொத்துக்கிட்டு வருதோ, அன்னைக்கு அடித்து துரத்தும் போது தெரியலையா? என் பொண்டாட்டி நான் அடிச்சு துரத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்காக எந்த இடத்துலயும் வந்து நிப்பா. உன் புருஷன் மாதிரி கிடையாது. பொண்டாட்டியும் புள்ள குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கிறதுக்கு. பாவம் போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டா உங்க 2 பேத்துக்கும் ஓவர் வாயாத்தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்க 2 பேரும். ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போவா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உங்க கூட சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், உனக்கு எப்போ பார்த்தாலும் கண்கட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம். பொண்டாட்டியை அடித்து துரத்துவ, அதுக்கப்புறமேட்டுக்கு என் பொண்டாட்டி தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு போவ. இதே ஒரு பொழப்பு வெங்காயமாவும் பையனுக்கு. இப்ப கூட என் பொண்டாட்டியை துரத்துனது காரணமே நீங்க 2 பேரும் தான். என்கிட்ட அதை இதுன்னு சொல்லி அவன் கூட பிறந்த தம்பியவே என்கிட்ட தப்பா அதை இதுன்னு சொல்லி என் இதை பாத்தி விட்டதே நீங்க 2 பேரும் தான். ரொம்ப நடிச்சுட்டு தெரியாதீங்க. நாங்கள் அதை சொன்னோம்னா உனக்கு எங்கே பொண்ணுச்சு அறிவு? சோறு தானே சாப்பிட்ற? ரேய் 2 பேரும் வெளியே போங்கடி. ஏண்டா இப்ப எதுக்குடா வெளியே போன்ற? நல்லா இருந்த குடும்பத்துல கரடி வந்து பூந்த கணக்கா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தையும் நிர்மூலமாக்கிட்டீங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு பக்கம், என் புள்ள ஒரு பக்கம், என் பையன் ஒரு பக்கம், என் குடும்பமே செதஞ்சு சின்ன பின்னம் ஆயிருச்சு. அதுக்கு காரணம் இவளுக்கு எந்த குடும்பம் ஒழுங்கா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது. அவ கட்டிட்டு போன குடும்பத்திலேயே அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆளு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவன் நினைப்பாளா? எதிர்த்து போய் என்னத்த பேசி விட்டாங்க? உண்மையை தானே சொன்னேன். என்னமோ பொய் சொன்ன மாதிரி இன்னும் இந்த பேச்சு பேசுறவன். எவரு? என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையே வெளியே போங்க 2 பேரும், இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். ஏண்டா எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? ஏற்கனவே உள்ள வாங்கி கட்டினது பத்தாதான் இப்பதான் வெளியே வந்திருக்கோம். அதுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிட்டு சாகணுமா? எவரு? உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை. என் பொண்டாட்டியை பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் அம்பிட்டுதான். அவனா சாமிக்கு சமம். அந்த சாமியை தப்பா நினைச்ச பாவம் தான் இன்னைக்கு நான் உள்ள இருந்துட்டு வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையே வெளியே போங்க எல்லாம். ஏமா என்னமோ இவன் சொந்த வீடு மாதிரி வெளியே போன்றான். இந்த வீட்டுக்கு இன்ன வரைக்கும் வாடகை கட்டலை. அவன் பொண்டாட்டி இருக்க வரைக்கும் வாடகை கட்டினான். அதுக்கே நான் வாடகை கட்டலை. நான் ஹவுஸ் ஓனர் வருவான் எங்களோட சேர்ந்து நீ இப்போ வெளியே தான் வந்தாகணும். என் புருஷனாவது சொந்த வீடு இருக்கான். இவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வாய் தான். நீ வாமா, நம்ம பார்த்துக்குவோம். அடியே போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் நம்மளே இருக்கோம். ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எவரு? உனக்கு நான் முக்கியமான என் கூட வா. இவன் நம்ம முக்கியம்னா நீ இங்கேயே இரு. அப்படிதான் சொல்லிட்டேன். ஐயோ, ஏற்கனவே உள்ள வச்சு லாடம் கட்டி இன்னைக்கு தான் வெளியே அனுப்புனாங்க. வந்ததும் மறுபடியும் நடுரோட்டுக்கு போகணுமா? ஏற்கனவே நாய் பேயின்னு எல்லாத்துக்கிட்டையும் கடி வாங்கி வாங்கி இங்கே வந்து சேர்ந்தோம். மறுபடியும் இவளுக்கு சண்டை போட்டு என்னை மறுபடியும் நிறுத்துறாளுகளே. ஐயோ ஆண்டவனே. என்ன மாப்பிள்ளை கிளம்ப மரவே சிரிக்க மாட்டாரு போல இருக்கே. என்னமோ உண்மை இருக்காரு. டேய் கொஞ்சமாவது சிரிடா. அது ஒண்ணும் இல்ல, மாம்சம் கொஞ்சம் வெக்கம், அதான் நமக்கு இப்படி ஒரு துக்கம். கம்மனி இருடா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் பிள்ளையோட ஆசை தான், அவளோட இதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னு நினைக்கும் போது அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். நம்ம எல்லாரும் அப்பையிலேருந்து ஒன்றா இருந்திருக்கோம். என் வீட்டு பிள்ளை இப்படி உங்கள் வீட்டுக்கு மருமவளாக வரும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்னதான் இந்த தம்பி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் பத்திரகாளி உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுக்கறது. அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம். அதனால் மாப்பிள்ளையே எங்கள் வீட்டோடு இருந்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ சொத்து பத்து எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு அப்புறம் இங்கே யார் இருக்கா? அவளும் எங்கிட்ட ஒரு கண்காணாத இடத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு எதுக்குன்னு இங்கேயே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க கூடாது. நான் வீட்டோட மாப்பிள்ளையாலாம் வரலைங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஏழப்பட்டவன்னு தெரிஞ்சு தான் உங்கள் பொண்ணு என்னை விரும்பினாங்க. நான் பணக்காரன், நான் வசதியானவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கல்யாணம் பண்ணலை. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஏழை இதே போதுங்க. குடிசைனாலும் கஞ்சோ கூழோ நிம்மதியான வாழ்க்கை போதுங்க. இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் வந்து இருந்தேன்னா கூட பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பாத்தியா இத்தனை நாள் வந்து எப்படி இருந்தான், இன்றைக்கி சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பொண்டாட்டியோடு வந்து இருக்கான் அப்படின்ற ஒரு பேர் வரும்.
வேண்டாங்க. இந்த சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். இப்பயே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இத்தனை வருஷம் நான் என் அக்காவோட வாழலை. என் அக்காவோட அரவணைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டேன். அதுவும் இல்லாமல் என் அக்கா இப்போ இருக்க சூழ்நிலையில் அவளை ஒத்தையில் விட்டுட்டு என்னால் வர முடியாது. அவங்க என்ன நம்பி வரட்டும். அவங்களுக்கு தேவையானதை என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். உங்கள் பொண்ணை ஒரு நாளும் கண் கலங்க விட மாட்டேன். அவங்களுக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். இதுக்கு சம்மதம்னா நீங்கள் உங்கள் பொண்ணை தாராளமாக கொடுங்க. இல்லையா இப்படி இருக்க முடியாதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க. என்னால் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு நான் எப்பயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உண்மையை சொல்ல போகணுன்னா நான் கூட நினச்சேன் இப்படி வீட்டோட மாப்பிள்ளையே இருக்குன்னு சொல்லுவோம், காசு பணத்துக்கு ஆசைப்படுற பையனாக இருந்தால் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் நீங்கள் பரவாயில்லையா, கூட பிறந்த அக்காவையும் விடக்கூடாது, கட்டின பொண்டாட்டியும் விடக்கூடாது, அதுவும் இல்லாமல் மாமியார் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, என் பேத்தி நல்ல மாப்பிள்ளையாக தான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு. இதுவே நாங்களாம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருந்தா கூட அவங்க வரதட்சணையை அம்புட்டு வேணும் இம்புட்டு வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை எதையுமே கேட்காம இருக்கீங்க பாருங்க, அதுவே சந்தோஷம்ப்பா. இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, எங்கள் புள்ள நல்லபடியாக உங்கள் கூட வாழ்வான்னு. அதுக்குன்னு நீங்கள் இங்கே இருக்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்றோம். அந்த வீட்டில் நீங்கள் இருந்தால் கூட போதும். அங்கே நீங்கள் எல்லாருமே இருக்கலாம். நாங்கள் யாரும் உங்களை போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏங்க அது மட்டும் என்னங்க, அதுவும் வரதட்சணை தான். உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு கை கால் நல்லா தான் இருக்குது. என் பொண்டாட்டிக்கு தேவையானது என்னால் பண்ண முடியும், என் அக்காவுக்கு தேவையானது எதை வேணாலும் பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன்ற நம்பிக்கை இருந்தால் போதும். என்னைக்காவது ஒரு நாள் என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு செய்வேன். அதான் 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 நம்ம மாம்ச நங்கூரத்தை போட்டு சாக்கிற அப்படியே மாம்ச கலக்கிறப்போ பேசி பேசியே கரெக்ட் பண்ணிடுவோம் போல இருக்கே. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். வேற என்ன வேணும்? எங்களுக்கு பெருசாக எந்த நல்லது கெட்டதும் தெரியாது. எதுவும் குறைச்சல் கூட இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நீங்களே ஒரு நல்ல நாள் பாருங்க, எதனாலும் நல்லபடியாக அவங்களுக்கு முடிச்சு வச்சிருவோம். என் தம்பிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி எப்படியோ ஆகிப்போச்சு. நான் இப்பயே அதெல்லாம் சொல்லிடணும், அதுக்கப்புறம் மறைச்சு பேசுகிறேன்றதுலாம் இல்லை. என் தம்பிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டா. அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் படுத்தின பாடெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். இப்பயே உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுங்க. எம்மாடி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இப்போ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு பின்னாடி எனக்கு அதில் விருப்பம் இல்லை இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்பயே எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பெற்றவங்களுக்கும் கஷ்டம் இல்லை, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு இப்போ ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. இல்லைங்க, இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. இங்கே பாருங்க, என் பேத்தி இப்போன்னு இல்லை, அப்பயே நகனை தள்ளி போட்டுக்க இம்புட்டு சம்பாரிச்சு எல்லாம் வச்சுருக்கான் அவங்க அப்பே. நான் கூட எனக்கு இதில் எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாள். அப்படியாப்பட்ட ஆளு தான் என் பேத்தி. அவளை நீங்கள்லாம் சாதாரண ஆளாக நினச்சிக்காதீங்க சரியா? கஞ்சி நாள் அவளுக்கு வாழ்க்கையை வாழ தெரியும், கோடியிலையும் வாழ தெரியும், குடிசையிலையும் வாழ தெரியும். என்னதான் நாங்கள் பணக்காரவங்களாம் இருந்தாலும் எங்கள் பிள்ளைக்கு எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். இன்னைக்கு சாமி அடி வெள ரோட்டி போட்டாம்மா அந்த ஆளை. எனக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே இல்லை, வெடன்னு ஆகி போச்சுமா. ஏண்டி வெளியில் போனான்னு எடுத்து வீட்டுக்குள்ளே விட்ட கதையா இப்போதைக்கடி அவன் இங்கே வந்திருக்கிறான். ஏற்கனவே இந்த மனுஷன் உன்னை பாடாப்படுத்தி எடுக்கிறான், இதில் இவன் வேற அடிச்சிருக்கான். மாப்பிள்ளை இனி என்ன பண்ண போறாரோ ஏது பண்ண போறாரோடி? இல்லைம்மா, என்னால் முடியலம்மா. தினந்தோறும் இந்த ஆளைக்கிட்ட அடி சித்திரவதையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாறிடுவார் நாளைக்கு மாறிடுவார். ஒவ்வொரு நாளும் நாளை கடத்திக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் இந்த மனுஷன் திருந்தின பாடலை. என்னால் சத்தியமாக முடியலம்மா. நானே வெறுத்து ஒதுக்கிட்டேம்மா அந்த ஆளை. அதுவும் இல்லாமல் இப்போ சாமி அடித்து அடிக்க அந்த ஆளை இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவானுமா. எனக்கே பயமாக இருக்குமா. இங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத, பார்த்துக்கலாம், கவலைப்படாத. இல்லைம்மா, அந்த ஆளை இருக்க ஒவ்வொரு நாளும் முரட்டுத்தனமாக அடிக்கிறாம்மா. என்னால் அடி தாங்க முடியலம்மா. கழுத்தை பிடிக்கி நெரிக்கிறான், எட்டி உதைக்கிறான்.
இத்தனை நாளாக இந்த வயித்துல இருக்க குழந்தை வேண்டவே வேண்டாம், அவனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் அடிக்கிற அடியில் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்? இத்தனை நாள் எனக்குன்னு ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த வயித்துல இருக்க பிஞ்சு தான். அவனோட குழந்தைய அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே அவன் கூட ஒரு வாழ்க்கையை வாழறது நினச்சா பயமாக இருக்குமா. ஏற்கனவே ஒரு தடவை வாழ்க்கையை இழந்தேன், மறுபடியும் வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுன்னு தான் இந்த வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது அந்த மனுஷனுக்கு புரியாமல் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுறாம்மா. என்னால் தாங்க முடியலம்மா, என்னால் சத்தியமாக தாங்க முடியல. என்னடி இப்படி சொல்ற? இப்போ என்னடி பண்றது? நான் அங்கேயும் வரமாட்டேம்மா. அங்கே வந்தால் கூட உனக்கும் கஷ்டம்தான், அப்பாவுக்கும் கஷ்டம்தான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அண்ணியை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். கண்காணாத இடத்துக்கு எங்கிட்டாவது போயிடலான் இருக்கேம்மா. அடியே அப்படியெல்லாம் சொல்லாதடி, அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை ஒத்தையில விடுறதுக்கு தான் நாங்கள் இப்படியும் பண்ணோமா? சொல்லு பார்ப்போம். இல்லைம்மா, இனிமே என்னால் இவரோட வாழ முடியாது. இன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு கெடு. நாளைக்கு நான் உயிரோடு இருந்தேன்னா நீ என்ன பார்க்கவா? செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை மறந்துட்டேன். நீ சந்தோஷமா இருமா, அதை சொல்கிறதுக்கு தான் உன்னை வான்னு சொன்னேன். ஏய் இப்படியெல்லாம் பேசாதடி, இப்படியெல்லாம் பேசாத. இல்லைம்மா, அன்னைக்கு காசு பணம் இல்லைன்னு தான் அன்னைக்கு நான் சாமியை தூக்கி வீசிட்டு வந்தேன். சாமி நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாதும்மா, ரொம்ப நல்லவம்மா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாம்மா. கஞ்சோ கூலோ அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேம்மா. என்னை ஒரு நாள் கூட அதை செய் இதை செய், இந்த வேலை செய் அந்த வேலை செய் என்னை கஷ்டப்படுத்தினதே கிடையாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாம்மா. ரொம்ப நல்லவம்மா. அவனுக்கு பண்ண பாவந்தாம்மா இன்னைக்கு நான் இப்படி அனுபவிக்கிறேன். எனக்கு ஏதோ ஒன்று ஆனாலும் சாமியை மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. ரொம்ப நல்லவம்மா. உங்ககிட்ட கடைசியாக இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான்மா நான் சொல்கிறேன். அடியே அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாதடி, உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன், சரியா? நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஓஹோ, அந்த ஆள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதா? ஏன்பா அன்னைக்கு நான் மட்டும் மாந்தோப்புக்கு போகலன்னு வையே, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அங்கே போகவும் தான் எனக்கே எல்லாம் தெரிஞ்சுது. அவன் எவ்வளோ பெரிய கைகாரன்னு. உங்கள் ஆத்தா கறிக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் காதிலே ஏற மாட்டேங்குது. எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் மூலியமா சொல்லாமையா இருக்க போகிறாங்க. ஆனாலும் எப்படிப்பா இப்படி? அந்த ஆள் கேட்டிருந்தா நானே அந்த சொத்தை வச்சுக்கையான்னு சொல்ல போகிறேன். அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமானவனா இருக்கான். அவன் கேவலமானவன் ஐயா, கேவலமானவன் தான். அவனே உங்க ஆத்தா கறி தான் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது. அவனோட குணமெல்லாம் எனக்கு அப்பயே தெரியும். சரி சரி, உங்க ஆத்தா கறி வந்துட்டா கம்மனிரு. என்னாடி கல்யாணத்துக்கு போன என்ன கிப்புட்டு கிப்புட்டு எதுவும் கொடுக்கலையா? மாமா அத்தை அழறாங்க மாமா. அத்தா அலறாளா? என்னம்மா சொல்ற நீ? அவளால நம்ம அழுவோம், அவளால நம்ம அழுதுகிட்டே தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவ எதுக்கு அழுவுறா? என்னம்மா, என்னாச்சு? என்னது, அடிச்சு போட்டாங்களா? என்னம்மா சொல்ற? யார் அடிச்சா? எல்லாம் அந்த காளிமுத்து தாண்டா என்ன அடிச்சு கை காலால கட்டி போட்டுட்டாண்டா. அடியே, அடிச்சான்ற காளிமுத்துன்ற உங்க நொண்ணு தானே அது? ஏங்க, நான் தாங்க அவனை என் அண்ணனா நினைச்சேன். ஆனா அவன் என்னைய தங்கச்சியாவே நினைக்கலங்க. அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கல. என்னடி கலர் கோழி கணக்கா கலர் கலரா ரீல் சுத்திக்கிட்டு கிடக்குற? ஏங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம இருந்திருக்கேங்க. இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அவன் எவ்வளவு கேவலமானவன்னு. அடியே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை அடிப்பு வெங்காயம் இங்க பலிக்காது. ஒழுங்கா ஓடி போயிரு. மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? அத்தை ஏதோ வருத்தத்தில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியலையா? உங்களை அத்தைன்னு கூப்பிடலாமா என்னன்னு தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லு. சும்மா அந்த அழுதுகிட்டு இருக்காத. அதுவும் இல்லாமல் அந்த ஆளை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லும் போது நீ புரிஞ்சுக்கல. ஆனால் இன்னைக்கு உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னீனா தானே எங்களுக்கு தெரியும்.
உனக்குன்னு உங்க தாத்தன் சொத்தை எழுதி வச்சிருக்காருடா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கிற மாதிரி அந்த சொத்தை அவன் பிள்ளைக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அவன் பிள்ளையவே உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிருக்கான்டா. ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சு. அதனால அந்த சொத்தை கிடைக்கணுன்றதுக்காக அந்த ஆளுகிட்ட காசு கொடுத்து அவன் அதை வாங்கியிருக்கான்ப்பா. அந்த ஆளு இப்ப இறந்து போயிட்டது. அவங்க புள்ளதான் என்கிட்ட இம்பிட்டு விஷயத்தையும் சொல்லுச்சு. இதை சொன்னோடனே எனக்கு மனசே கேட்கல. அதான் அவன்கிட்ட போய் நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன அடிச்சு உதச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான்ப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்காம பண்ணிட்டேன்ப்பா. எழுத்ததெல்லாம் பாலுன்னு சொன்னேன், அது கல்லுன்னு காட்டிருச்சா? சொல்றது ஏதாவது கேட்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்றீனா இப்ப தெரியுதா? ஏம்மா 1000 தான் நீங்கள் என்னை திட்டினாலும் வச்சாலும் என் அம்மானு நாங்கள் பொறுத்துக்குவோம். அவன் யாருமா உங்களை கை நீட்டி அடிக்கிறதுக்கு? அவனை இன்னைக்கு உண்டுலன்னு ஆக்கிட்டு வரேன் இரு. அடியே குந்தாணி, உன்னை நான் வேணா அடிப்பண்டி, ஆனா வேற எவனையும் அடிக்க விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை அடிச்ச கைய அப்படியே கடிச்சு எடுத்துட்டு வரேன் இரு.